மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆஃபீஸ் ஓப்பனிங். இன்றைக்கி ஃபஸ்ட்டு கோரிக்கை மனு எது நான் தளபதிக்கு கோரிக்கையாக வைக்கிறேன்னா, இது எங்கள் தொகுதியில் பல இடத்துல ஸ்கூல் பக்கத்தில், கோவில் பக்கத்தில், சர்ச் பக்கத்தில், மசூதி பக்கத்தில், நியர்பை டாஸ்மார்க்லாம் இருக்குது. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் கோரிக்கை. மேடம், இது வரைக்கும் நீங்கள் இங்கே இந்த ஏரியாவை வந்து ஜெயிச்சிருக்கீங்க. யாருன்னா மக்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா மேடம், இந்த மாதிரி ஒயின் ஷாப் எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒன்று வந்திருக்கா கோரிக்கை வந்திருக்கா? ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து ஓகே மேடம் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் வந்து யாருமே எங்களுக்கு பண்ணி கொடுக்கல. யார்கிட்ட போய் சொல்கிறது, யார்கிட்ட முறையிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் எங்களில் ஒருத்தராக வந்திருக்கிறீங்கன்னும்பொழுது நாங்கள் உரிமையாக வந்து உங்ககிட்ட எல்லாத்தையுமே கேட்க முடியும். அதனால் எங்களுக்காக இதை மட்டும் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அடுத்த கோரிக்கையாக அடுத்த சைன் பண்ண போகிறது வேறு என்ன சைன் பண்ண போகிறீங்க மேடம்? ஃபஸ்ட்டு இது பண்ணுறீங்க, இப்போ டாஸ்மார்க் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட்டு வந்து இது ஸ்கூல்லாம் எப்படி இருக்குது அது போய் பார்க்கணும். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், தொகுதியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி. ஓகே மேடம், முடிவு எடுக்க போகிறீங்க. சரி, ஓகே, தேங்க்யூ மேடம்.